Hey guys, welcome back to our channel. நம்ம போன வாரம் பார்த்தீங்கன்னா யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்துட்டு ஒரு Q&A செஷன் கண்டக்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து கொஷின்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க, எக்குதப்போ நிறைய கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ ஃபன்னாகவும் இருந்துச்சு நிறைய கொஷின்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ரிலேட்டடாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ என்னோட பர்சனல் லைஃப் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பர்சனல் லைஃப் பற்றி தான் நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதில் பேசிக்காக நிறைய கேட்ட கொஷின்ஸே வந்துருந்துச்சு. ஒரு காமனான கொஷின்ஸ்னு சொல்லலாம். உங்கள் பேர் என்னது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் என்னது, உங்களோட ஆம்பிஷன் என்னது, லவ் பண்ணுறீங்களா இல்லைனா சிங்கிளா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தேன், யூடியூப்பில் எவ்வளோ ப்ரோ சம்பாதிக்கிங்க, உங்களோட லாஸ்ட் மந்த் இன்கம் என்ன, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே கன்சால்டேட் பண்ணி கொஞ்சம் ஒரு 30 to 35 கொஷின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. பட் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்தெந்த கொஷின்ஸ்க்கெலாம் வந்து ஆன்சர் பண்ண முடியுமோ ஸோ அது எல்லாமே பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே சில்லாக சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் யார் கேட்டிருக்காங்கன்னா அதீன் எஃபெக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஹவு டு யூ மேக் யுவர் ஓன் சிசிஸ்? From where are you getting your inspiration to do a edit? What's your best piece of advice to beginner editors? Say my name out loud அப்படின்னு சொல்லுவாங்க. லவுடாக சொல்லிடுவோமா? அதீன் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஓன் சிசி நம்மளாம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ப்ரோ. ஸோ மறக்காம அதையும் போய் செக் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஓன் சிசி நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எடிட் பண்ணுறதுக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு எடிட் பண்ண போகிறோம்னா ஒரு கான்செப்ட் வந்து நம்மகிட்ட மைண்டில் இருக்கும். ஒரு இது பார்த்திங்கன்னா சில நேரம் ட்ரெண்டிங்காக போகும். இப்போ மகான்லாம் பார்த்திங்கன்னா மூவி ரிலீஸ் ஆனதும் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. அதில் நிறைய கான்செப்ட் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடிஞ்சு. ஸோ அது போக சில எடிட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தாலே நமக்கே தோணும், ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் நீங்கள் வந்து எடிட்டர் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் இருந்தால் நான் வந்து எடிட் பண்ணேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிகினர் எடிட்டர்ஸ்க்கு என்ன பண்ணணும், லைக் ஒரு அட்வைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிங்க. அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு பெரிய ஆளா அப்படிலாம் தெரில. பட் நான் வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பெர்ஃபெக்டாக சிசி வந்து யூஸ் பண்ணுங்கள். கிளிப்ஸ் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சீனுக்கு ஏற்றாப்புல கட் பண்ணணும். நல்ல கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஹை குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணுங்கள், ஹை குவாலிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட வீடியோ மேக்ஸிமம் இது பண்ணாலே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணாமல் கிரியேட்டர் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள், குவாலிட்டி ட்ராப்பே ஆகாது. ஸோ ட்ரான்சிஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து ட்ரான்சிஷன் டுட்டோரியல்ஸ்னு போட்டாலே நிறைய வீடியோஸ் வரும், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள், வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் அஃபல் டாக்ஸ் கேட்டிருக்காங்க. இஃப் யூ நியூ ஏர்லி அபவுட் எவ்ரி ஈவெண்ட்ஸ் ஆஃப் 2022 வாட் வில் பி த ஃபஸ்ட் திங் யூ would do அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2022 என்னென்ன நடக்க போகுது ஃபியூச்சரில் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா வந்து ஒரு சர்ப்ரைஸே இருக்காது, நமக்கே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி யாரும் லைக் காட் மோடுக்கு போயிடுவோம்ல. ஸோ தெரிஞ்சாலும் நான் வந்து டெய்லி என்னோடய லைஃப்பை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏபி வில்லன் கேட்டிருக்காங்க. ஹவு டு மேக் அ ஓன் ட்ரான்சிஷன் லைக் யூ? அதே தான் ப்ரோ, நான் முன்னாடி சொன்ன போல தான் சிசிக்கு சொன்னதே இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஆப்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும். நிறைய டுட்டோரியல்ஸ் வந்து ஆல்ரெடி இருப்பாங்க, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கும். ஸோ அதில் உள்ளதை நீங்கள் வந்து லைட் மோஷனில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே வந்து யூனிக்காக பண்ணலாம். கொஞ்சம் வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக எடிட் பண்ணலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முஸ்ஸின் MGK, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா தெரில. பட் ப்ரோ லைட் மோஷன் ரொம்ப சூப்பராக ஏஐ மாதிரி எடிட் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி பண்ண முடியாதா? நாமளும் எப்படி அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ண முடியும் ப்ரோ, எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏஐ எடிட்டர்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களோட வீடியோஸை ஜஸ்ட் வந்து ரீமேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவங்க வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணதை லைட் மோஷனில் அப்படியே அதே ட்ரான்ஷன் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுதா அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே போல் ஒரு 4-5 வீடியோ நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிங்க, பெர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் மோஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது ஃபுல் டெப்த்தாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் ஈஸியாக வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பார்க்குற ட்ரான்ஷனை டக்குன்னு நீங்கள் வந்து லைட் மோஷனில் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நவுத்து இருந்தாங்க. இந்த கேட்குற கேள்வியெலாம் பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு யாருக்கு ப்ரொபோசல் பண்ண போகிறீங்க, எவ்வளோ உங்களுக்கு ப்ரொபோசல் வந்துச்சு, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இசான் வந்து கேட்டிருந்தாங்க யுவர் அன்ஃபேவ் ட்ரான்ஷன் அண்டு யுவர் ஃபேவரட் ட்ரான்ஷன் சொன்னாங்க. அன்ஃபேவ் ட்ரான்ஷன்னா எனக்கு வந்து எப்படி சொல்லலாம், ஸோ எல்லா ட்ரான்ஷனுமே எனக்கு பிடிக்கும். அன்ஃபேவரட் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ நான் வந்து பேசிக்காக எல்லா ட்ரான்ஷனுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு அன்ஃபேவரட்னு எதுவும் இல்லை. ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா இங்க்ஸ்பிளாஷ் ட்ரான்ஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கே ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ பேடாஸ் ட்ரான்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளிட்டு தான். ஸ்ப்ளிட்டு வந்து
எல்லா அக்கேஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபேவரேட்னு பார்த்தீங்கன்னா இங்க்ஸ்பிளாஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் ட்ரான்ஷன் வந்து சொல்லலாம். ஸோ இன்டூ ஃப்ளிக்ஸ் டுட்டோரியல்ஸ் கேட்டிருக்காங்க. டூ யூ எடிட் இன் பிசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் எடிட் பண்ண தெரியும், பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பண்ண தெரியாது. ஐம் ஜஸ்ட் லேர்னிங். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஷேடோ இஎஃப்எக்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி உங்களுக்கு வேறு லெவலாக எடிட்டிங் ஐடியாஸ்லாம் கிடைக்கிது, இன்ஸ்டாகிராமில் மோர் வியூஸ் அண்ட் ஃபாலோஸ் எப்படி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் வியூஸ் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மேட்ரு தான். இப்போ ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஹைப் இருக்கும். ஸோ அந்த இதில் அந்த மூவியில் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக அப்லோட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுங்கள், சூப்பராக குவாலிட்டியாக கொடுங்க, கண்டிப்பாக வியூஸ் போகும். ஈவன் மில்லியன்ஸில் கூட வந்து உங்களுக்கு வியூஸ் போகும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக்குன்னு கூட சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் வருதுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், ஹெசிடேட்டே பண்ணாதீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மோரோ இஎஃப்எக்ஸ் கேட்டுங்க. ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் மல்லு எடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லு எடிட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேவரட் இருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமாக நிறைய ஃபேவரட்ஸ் இருக்காங்க. ஜேஆர் ரெட்ரோ சொல்லலாம், அதுக்கப்புறம் MM77, ஸோ அதுக்கப்புறம் டிப்ரெஷன் ஆனோ, அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்கங்க. அது வந்து எம்ஜேஆர், இந்துப்பட்டி ப்ரோ, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ லிஸ்ட் அவுட்லாம் பண்ண முடியாது, அந்தளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. டெல் மை நேம் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபி வில்லன் ஹாய். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிஃபின் இஎஃப்எக்ஸ் கேட்டிருக்காங்க. பேடாஸ் எடிட் டிப்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேடாஸ் எடிட் பண்ணும்போது ஒரு சிசி வந்து ஹை குவாலிட்டியாக நல்லா வந்து எக்ஸ்போஷர் கூட நல்ல ஒரு பேடாஸ் ஃபீல் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து ஒரு சிசி வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ அடுத்து ட்ரான்சிஷன் கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டே நீங்கள் வந்து பேடாஸில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஸோ நீங்கள் சேக்ஸ் ஆட் பண்ணுங்கள், ஒரு ட்ரான்சிஷனில் ஒரு ஹெவியான சேக்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான கிராஃப்ஸ்லாம் வந்து நீங்கள் உங்களோட பேடாஸ் ட்ரான்சிஷனில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பேடாஸ் எடிட்ஸ்க்கு. சேம் நேம்னு அடுத்து IR10 சொல்லியிருக்காங்க. ஹாய் ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா SK பீட்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரோ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் என்ன ப்ரோ? ஸோ இது பார்த்தீங்கன்னா மேஜராக நிறைய பேர் கேட்டிருக்கிற கொஸ்டின். நீங்கள் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து மொபைல், அதாவது ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா Vivo Z1 Pro யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஐபேட் வச்சுருக்கிறேன். ஸோ iOSல பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐபேட் வந்து வச்சுருக்கிறேன் 4th ஜென்ரேஷன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் எஸ் கேட்டிருக்காங்க. எஸ்பியோட கிளாரிட்டிக்கான சீக்ரெட் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டு சொல்லிடலாம் ப்ரோ கண்டிப்பாக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விவோ இஎஃப்எக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட வீடியோவிலே உங்களுக்கு மலையாளம் தெரியுமா? இஸ் யுவர் சேனல் எடிட்டோஃபோபியா? கிவ் யுவர் ஹாய் டு கேரளா கைஸ், லைட் மோஷன் வெர்சன், சே மை நேம், தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ ஹேட் சீன் யுவர் கமெண்ட்ஸ் இன் மை சேனல், தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் வீடியோவினா நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மலையாளம் தெரியுமா? குறைஞ்சி தெரியும். அதாவது எப்படின்னா சொல்ல, நீங்கள் பேசுகிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியுமானா கண்டிப்பாக தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. இஸ் யுவர் சேனல் எடிட்டோஃபோபியா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எடிட்டோஃபோபியா உங்களோட சேனலா, ரெண்டுமே ஒரே சேனல் தானா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையாது, அது சீரனோட சேனல். ஸோ என்னோடது இந்த சேனல் மட்டும்தான். கிவ் யுவர் ஹாய் டு கேரளா கைஸ். ஸோ என்னோட மேஜர் ஆஃப் த வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து தான் வந்து பார்க்குறீங்க. ஸோ ஹியூஜ் ஷவுட் அவுட் டு ஆல் ஆஃப் யூ கைஸ் இந்த கேரளா. ஸோ ஹியூஜ் ஹாய் டு ஆல். லைட் மோஷன் வெர்ஷன் என்ன யூஸ் பண்ணி அப்படின்னா, நான் வந்து 3.9 ஒன்று யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் 4.0 லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 லைட் மோஷன் யூஸ் பண்ணேம்மா. மொபைலில் பார்த்தீங்கன்னா லோயர் வெர்ஷன், ஐபேடில் ஹையர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்குள்ளே போனேங்க. ஸோ போனதுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுருக்காங்க, கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் எப்போன்னு கேட்டுட்ருக்காங்க. என்னால் முடியலை ப்ரோ. மேத்தமெட்டிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கல்யாணம் எப்போ. ஃபஸ்ட்டு எனக்கு வந்த கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி இதே தான். வாக்கர் எஃபெக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. முன்ன மாதிரி ஏன் ப்ரோ பேஜில் பெருசாக வீடியோ போடுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கான்செப்ட் இல்லாததான் ப்ரோ காரணம். ஸோ கான்செப்ட் வந்து அவுட் ஆஃப் கான்செப்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டுட்டோரியல்ஸ் மேக் பண்ணுறதுக்கே டைம் பார்த்தீங்கன்னா போதும் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் வந்து இன்ஆக்டிவாக இருக்கேன். பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன், ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரசிக் எஃபெக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அலைட் மோஷனில் யூஸ் பண்ணால் எக்ஸ்போர்ட் டைம் அதிகமாக இருக்குது, iOSல எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. iOSல பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டைம் ரொம்ப கம்மி. நான் வந்து லேட்டஸ்ட்டாக எடிட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் 1 மினிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்போர்ட்டே ஆயிரும். ஸோ iOS பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பீடாக தான் இருக்கும், அது நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹரி FTW கேட்டிருக்காங்க. சிவ்ப்ரோவோட AM எடிட்டா இல்லைனா AE எடிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபயராக தான் இருக்கும், நம்ம வந்து பிரிக்கலாம் முடியாது ரெண்டுமே. ஸோ நெய்ப்பர் வந்து கேட்டிருக்காங்க, வாத்தியார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து யூடியூப்பில் டுட்டோரியல்ஸ் பார்த்தா வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ
ஸோ அடுத்து நானாக பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு அலைட் மோஷன் வந்து புரிஞ்சது. ஸோ அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் க்ரியேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் ஹை குவாலிட்டியில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஐடியா ப்ளீஸ் கம்ப்ரஸருக்கு ரெசல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கம்ப்ரஸ் பண்ணாதீங்க, நீங்கள் அப்லோட் பண்ணும்போது தயவு செஞ்சு கம்ப்ரஸே பண்ணாதீங்க. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை அப்படியே வந்துட்டு கிரியேட்டர் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள், குவாலிட்டி வந்து லாஸ் ஆகாது. நீங்கள் தேவையே கிடையாது, வீடியோ பண்ணுறா இல்லைனா ஏதாவது கம்ப்ரஸர் யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணாதீங்க, குவாலிட்டி வந்து பிரேக் தான் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீமர் சஞ்சீவ் கேட்டிருக்காங்க, பெஸ்ட் இங்கிலீஷ் சாங் கலெக்ஷன் உள்ள எடிட் பேஜ் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஸ்க்ரீனில் இப்போ காமிக்கிறேன் ப்ரோ. ஸோ இந்த சேனல் வந்து மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஃபாரின் சாங்ஸோட எடிட் ஆடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா SMP.4 அப்படி கேட்டிருக்காங்க, ஐபேட் எப்படி இருக்குது ப்ரோ? சூப்பராக இருக்குது ப்ரோ. ரூபனி எஃபெக்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, வியூஸ் எப்படின்னா அதிகமாக வர வைக்கிறது? அதே தான், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கான்செப்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள், ட்ரெண்டிங் கான்செப்டில் வந்து வீடியோ மேக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வியூஸ் போகும். ஸோ செந்தில் கிரியேஷன்ஸ் கேட்டிருக்காரு, உங்கள் மந்த் சேலரி எவ்வளோ நண்பா அப்படின்ட்டு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எக்கச்சக்கமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு 7K 8K தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து எடுத்தேன். ஸோ அதுக்கு மேலே வரலை, நம்புங்க. ஸோ ஏன்னா வந்து வியூஸ் வந்து கம்மியாக தான் போகும். ஏன் அப்படி சொன்னோன்னா, நான் லாஸ்ட் மந்த் ஃபுல்லாமே சிக்காக இருந்தேன், என்னால் வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோடே பண்ண முடியல. ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா $100 மேலே இருந்தால் தான் உங்களால் வித்ட்ரா பண்ணவே முடியுமே யூடியூப்பில் இருந்து. ஸோ வீடியோஸே நான் வந்து 4-5 தான் போட்டிருந்தேன். ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா செம்மையாக அடி வாங்கிருச்சு. ஸோ இப்போ ஜனவரியிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா அகைன் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணி மறுபடியும் ரீச் வந்து கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா amala.efx கேட்டிருக்காங்க, விச் ஆண்ட்ராய்டு ஃபோன் இஸ் பெஸ்ட் ஃபார் எடிட்டிங்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டில் பெஸ்ட்டு அப்படின்றது சொல்கிறது எனக்கு வந்து சரியாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஆண்ட்ராய்டில் எல்லா மொபைல்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் வந்து இருக்க தான் செஞ்சுருக்குது. பட் iOS ஆப்பிள்னு போனீங்கன்னா லேக் வந்து நான் இதுவரை ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளூயண்ட்டாக எடிட் பண்ண அப்படின்னா நான் வந்து iOS தான் சொல்லுவேன். ஆண்ட்ராய்டில் பெஸ்ட்டாக இருக்கானா எனக்கு தெரியலை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, வேறு யாருக்கும் தெரிஞ்சுன்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். JK I love EFX அப்படின்னு கேட்டிருக்காங்க, அண்ணா நீங்கள் கொடுக்குற ப்ரீசெட் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண முடியலை, இம்போர்ட் பண்ணாலும் மஸ்ட் ஹேவ் மெம்பர்ஷிப் அப்படின்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மேஜராக நிறைய பேர் கேட்ட கேள்வி. ஸோ நான் இதுக்கு வந்து தெளிவான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ என்ன கிளாரிஃபிகேஷன்னா, நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் 4.0 வெர்ஷன், ஓகேங்களா. அலைட் மோஷனில் லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் அதில் தான் வந்துட்டு என்னோடய பேடாஸ் எடிட்டு, ஹெவியான எடிட்ஸ்லாம் அதில் தான் பண்ணுறேன். ஸோ என்னால் லோவர் வெர்ஷனில் வந்து பண்ண முடியலை, ரொம்ப லேக் ஆகுதுன்னா நான் பார்த்தீங்கன்னா ஐபேடில் லேட்டஸ்ட் வெர்ஷனில் எடிட் பண்ணேன். ஸோ நான் வந்து ஒரு ப்ரீசெட் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து நான் 4.0 வெர்ஷனில் தான் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லோயர் வெர்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. நான் வந்து அதை லோயர் வெர்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது பண்ணவும் முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் கொடுக்குற லிங்க் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், எல்லா வீடியோஸ்லையும் நான் வந்து சொல்லிட்டேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறது ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக அந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் வந்ததுமே ப்ரீசெட் தான் டவுன்லோட் பண்ண போகிறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு மோடி எப்பிக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டேன், அந்த சாங்கும் ப்ரொவைட் பண்ணுறேன், ப்ரீசெட்டும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ப்ரீசெட் எடுக்கலையா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ சீன் பேக்ஸ் வேணும்னா அதுக்குமே பார்த்தீங்கன்னா குரூப் ஆரம்பிச்சிருக்கு டெலகிராமில். ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும்னு சத்தியமாக தெரியலை. ஸோ முடிஞ்சளவுக்கு நான் வந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக நான் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணி பாருங்கள், இம்போர்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ கம்மியான மொபைல், அதாவது கம்மியான ப்ராசஸர் உள்ள மொபைலுக்கு வந்து எங்களுக்கு அலைட் மோஷன் வெர்ஷன் சொல்லுங்கன்னா avi.3FFX கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 வெர்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ LKEFX பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, நீங்கள் காலேஜில் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க ப்ரோ? EEE ப்ரோ. நான் ஸ்பைடி எக்ஸ் குவன் கேட்டிருக்காங்க, அனிமே எடிட் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா குருவே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐடியா இருக்குது, பட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அனிமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ பார்க்கலாம். RBFX கேட்டிருக்காங்க, மோஸ்ட்லி எடிட் பண்ண எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, டே ஆர் நைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மேஜராக எல்லா எடிட்டுமே பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ நைட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா விடிய பண்ணிட்டுருப்பேன். ஸோ
.efx கேட்டிருக்காங்க. யுவர் ஆக்சுவல் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னோட ஆக்சுவல் நேம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் சன், GIFTSON. இதுதான் என்னோட ஆக்சுவல் நேம். ஆனால் நீங்கள் இப்போ என்ன ஒர்க் பண்ணுறீங்க, ஆர் யூடியூப் தான் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. RexEFX. நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணலை, யூடியூப் தான் பார்த்தீங்கன்னா பண்ணிருக்கேன். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா பெய்டு ஒர்க்ஸ் வந்து வெளியே பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃப்ரீலான்சராகவும் இருக்கிறேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னோடய ஒர்க்காக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தளபதி EFX கேட்டிருக்காங்க. when you came to know to do edits அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து எடிட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா 2017 வந்து எடிட் பண்ண ஆரம்பித்தேன் ப்ரோ. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 5 years ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2017 ஆரம்பித்தது. ஸோ அப்படியே லிரிக்கல் ஆரம்பித்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்லா எடிட்டுமே பண்ணியாச்சு. இப்போ வந்து EFX 10 போயிட்டுருக்குது. ஸோ பெய்டு வெர்ஷனில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு அலைட் மோஷனில் ஒரு ஹெவியான ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 300 MB அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெவியான ப்ராஜெக்ட் நானே கொடுக்குறது பார்த்தீங்கன்னா சில இது 150-200 MB வந்து வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இம்போர்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் XML யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் கிளிப் இருக்காது. நீங்கள் அலைட் லிங்கில் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் கிளிப்புமே இருக்கும். ஸோ அதான் ரெண்டுத்துலேயுமே உள்ள டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். ஸோ பெய்டு வெர்ஷனில் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இதுதான். ஸோ கைஸ், நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ ஏஜ் என்னன்னு கேட்டிருந்தீங்கல்ல, 23 நடக்குது. ஸோ நான் வந்து இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கிறேன். EEE முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எடிட்டிங், அதுக்கப்புறம் யூடியூப் வந்து பண்ணிருக்கிறேன். ஸோ கைஸ், இந்த செஷன் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இதே போல் Q&A செஷன் வந்து நெக்ஸ்ட் மந்த்தும் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்அவே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்டெஸ்ட் மாதிரி வச்சு ப்ரைஸ் அமௌண்ட்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ அது மாதிரி ஒரு கான்டெஸ்ட் வந்து நடத்தலாம் அப்படின்னு வந்து ஐடியா இருக்குது. ஸோ அது நடத்தலாம் அப்படின்னா அதுக்குமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது அதை பொறுத்து தான் வந்து அதை நான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் அதுக்குமே ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இது போல் சூப்பரான வீடியோஸ் டெய்லி வந்துட்டு இருக்குது. ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.